ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள். நாம் தொடர் செய்திகளாக ஆசீர்வாதங்களை பற்றி தியானித்து வருகிறோம். ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைக்கு உலகத்திலே மயங்காத உயிர்களே இல்லை. தேவன் என்னை இன்று ஆசீர்வதிப்பாரா, நாளை ஆசீர்வதிப்பாரா, என்று என்னை ஆசீர்வதிப்பார் என்று இந்த உலகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கலங்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் உங்களுக்கு இலகுவான ஒரு வழியை நான் சொல்லித் தருகிறேன். அது என்ன? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் புறப்படுகிற இடம் தேவனுடைய ஆலயங்கள். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஆலயங்கள் இந்த பூமிக்கு பரலோகத்தை படம் பிடித்து காட்டுகின்றன. 4 சோற்றுக்குள்ள அழகா துதிச்சு பழகினாதான் அங்க பரலோக ராஜ்யத்தில் போய் துதிக்க முடியும். இங்க ஆலயங்களை எதுக்காக தேவன் பூமியில வைத்திருக்கிறார்? விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும், 4 பேரோட பழகி அவர்கள் பக்குவப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆலயத்தை மதிக்க வேண்டும் என்று ஏன் வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயங்களுக்குள்ளே வருகிற பிள்ளைகள் நிச்சயமாக செழித்திருப்பார்கள். செழிப்பு வேண்டுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா, ஆலயத்துக்கு ஓடிவா. இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் 3 காரியங்களை சொல்லுவேன். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், ஆலயத்தை கட்டுவோம் வாருங்கள், ஆலயமாய் மாறுவோம் வாருங்கள். இந்த 3வது குறிப்பு மிக முக்கியம். ஆலயத்துக்கு வருகிற நோக்கமே முகாந்திரமே ஒரு நாள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும். மண்ணானவரின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற இந்த சரீரம் ஒரு நாள் விண்ணவரின் சாயலாய் மாற வேண்டும். ஆலயத்துக்கு எதற்கு ஐயா வருகிறோம்? இது மண்ணு தான், மண்ணிலிருந்து தான் உண்டாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆனால் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கும் பொழுது இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய திருப்பந்தியிலே பங்கெடுக்க பரலோகத்தின் தேவன் இந்த மண்ணான சாயலை நாம் களைந்து போட்டு மறுரூபமாகி நாளடைவிலே நாம் என்ன செய்கிறோம்? விண்ணவரின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம். வரும்பொழுது நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை பாழைந்த ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்குள்ள 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வருகிற விசுவாசிகளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போனான்னு நானும் ஆலயத்துக்கு போனேன், நானும் வந்தேன்னு அட்டண்டன்ஸ் கொடுத்து பிரயோஜனமே இல்லை. ஆலயத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கொஞ்ச நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயமாக மாறும். தேவன் இந்த 4 கட்டடத்துக்குள்ளே தங்கல தம்பி, அவர் உன் சரீரத்தை ஆலயமாக மாற்றுகிறார். அநேகருக்கு இல்லை பிரதர், நான் வீட்டிலேயே உட்காந்து ஜெபம் பண்ணுறேன் பிரதர், இப்படிலாம் பேசுறது உண்டு. தவறு பிரியமானவர்களே. சங்கீதம் 122:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபொழுது மனமகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போகும்போதே நமக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி வர வேண்டும். ஐயோ அப்படி சோர்ந்து நீட்டி நெளிச்சு கொட்டாய் விட்டுட்டு நீங்கள் போய்தான் ஆகணுமா? நிறைய பேருக்கு 6 நாள் நல்லா இருப்பான், 7ஆம் நாள் காலையில் எந்திரிச்சதுமே ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், இடுப்புக்கு கீழே அப்படியே குத்துற மாதிரி இருக்கும், கால் அப்படியே கொடையிற மாதிரி இருக்கும். பிரதர், ஏன் பிரதர் கோயிலுக்கு வரல? பாஸ்டர், எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா ஊர்லேருந்து வந்துருந்தார் பிரதர், எங்கள் அத்தை வந்திருந்தாங்க பிரதர். அத்தை வந்தாலும் பரவாயில்ல, செத்தை வந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை நீ ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், கூட்டுவான் உன் அத்தையை கோயிலுக்கு, உன் சித்தப்பாவை கோயிலுக்கு கூட்டுவான். அவங்களுக்கு தெரியணும், ஆகா இவங்க ஆலயத்தை எல்லா மகிழ்ச்சியிலும் முக்கியமான மகிழ்ச்சியாக எண்ணாமல் போனால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக, என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. ஆலயத்தை ஒருவன் முக்கியமான மகிழ்ச்சி என்று நினைக்காமல் போனால் அவன் நாவு அவன் மேல்வாயோடு ஒட்டி கொள்ளுவான். என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. அவன் செய்கிற தொழிலில் நிறைய பிரச்சனைகள். அப்படின்னா என்ன காரணம்? எந்த தொழிலுமே சரியா இல்லை. எதனால இந்த பிரச்சனைகள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
எல்லா மகிழ்ச்சியிலும் முக்கியமான மகிழ்ச்சி கர்த்தருடைய ஆலயத்தை இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. அநேகர் ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க தெரியுமா? அங்கே போய் பொண்ணு பார்க்கறது நிற்பான், கல்லறைக்கு இடம் கிடைக்குமா நிற்பான். மேட்சிங் டிஸ்பேட்சிங், குழந்தை பிரதிஷ்டை, கல்யாணம், பொண்ணு, இது என்ன ஆகுது தெரியுமா? என்னுடைய தேவனுடைய ஆலயத்தை இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வியாபார ஸ்தலமாக்கிடுவாங்க. கோயிலுக்கு வரும்போதே இன்னைக்கு என்ன கிடைக்கும், போன வாரம் செய்தி அதுதான். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டார். உனக்கு எல்லாம் கிடைக்குமாப்பா, ஆனால் நீ என்னைக்காவது எதையாவது விட்டுருக்கிறியா? இல்லை, எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் எல்லாம் வேணும், எதையும் விட மாட்டேன். முக்கியமாக செல்ஃபோனுக்கு உபவாசம் போடு. ஆலயத்துக்கு வரும்போது செல்ஃபோன் உபவாசத்தில் இருக்கணும். புரியலையா? அன்னைக்கு செல்ஃபோனை ஆஃபில் போடு. நீ உபவாசம் எடுக்கிறியோ இல்லையோ, எது உபவாசம் எடுக்கணும்? செல்ஃபோன். அது ஒரு நாள் உபவாசத்தில் போடு, தொடாத. சீ போ அப்படின்னு தீட்டுன்னு சொல்லி தூக்கி தூர ஏறி. மனுஷன் கூட பேசி பேசி காதில் ரத்தம் வந்தது தான் மிச்சம். கர்த்தரோட பேசி பழகு, கர்த்தருடைய சத்தம் காதில் கேட்கட்டும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, செல்போனில் ஆண்டவர் பேசுறாரு பாஸ்டர். கொஞ்சம் அசந்தான் நம்ம ஆட்கள், ஐயோ சொல்லவே கூடாது, ஆண்டவரையும் விலை பேசி வித்துருவாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, செல்போனுக்கு உபவாசம் வேணும். ஆலயத்துக்கு போகிறப்ப செல்போன் கொண்டு போகாது. இல்லைங்க செல்போன் எடுக்கல, செல்போனுக்கு உபவாசங்க. ஒரு 3 நாள் செல்போனை தொடர்றதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி செஞ்சீங்க? நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் சர்வ குழப்பமாக இருக்குது. எது எடுத்தாலும் முன்னமும் போக முடியல, பின்னமும் வர முடியல. நான் இப்போ என்ன செய்யறது தெரியாமல் திகைச்சிருக்கிறேன். ஒரு பிரதர் சொன்னார், திக்கு தெரியாத காட்டில் நான் திசை மாறி நிற்கிறையா. சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் நடைபெடமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கையா. நல்லா இருந்த நீ ஏன் நடைபெடமாக மாறிட்ட? கர்த்தரை தேட வேண்டிய பிரகாரமாக தேடலை. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நீ என்னை மறந்து போன நாட்கள் நிமித்தம் நான் உன்னை விசாரிப்பேன். கர்த்தர் உன்னை ஒரு நாள் விசாரிப்பார். எத்தனை நாள் நீ என்னை மறந்து போயிட்ட? அன்னைக்கு ஒரு பிரதர் சொல்கிறாரு, 1ஆம் தேதிங்கிறத மறந்தே போயிட்டேன் பாஸ்டர். சம்பளம் வாங்கினதை மறந்தேன். கரெக்டாக 36ஆம் தேதி கை அரிக்குது இல்லை. இன்றைக்கி எவ்வளோ பிஎஃப், எவ்வளோ சிஎஃப், எவ்வளோ டிஎஃப், எவ்வளோ அரியர்ஸு, எவ்வளோ கூட வருது, எவ்வளோ குறை வருதுன்னு 36 தடவை கணக்கு போட்டு பார்க்குறேன்ல. அப்போ 31ஆம் தேதி மறக்கலை. எது மறந்து போச்சு? 1ஆம் தேதி காலையில் ஆராதனை மறந்து போச்சு. வேதம் சொல்லுது, யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை ஈழத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாய் மாற்றாதிருங்கள். ஆலயத்துக்கு போகிற பிள்ளைங்க ஒரு நாளும் தேவனுடைய வீட்டை வியாபாரத்தின் வீடாக மாற்றிடக்கூடாது. அதனால தான் எங்கள் சர்ச்சில் நாங்கள் எப்பவும் புஸ்தகம் விற்கிறது இல்லை, கேசட் விற்கிறது இல்லை. பாஸ்டர் எங்கே பிரசங்கத்துக்கு போனாலும் இந்த கேசட் விற்கிற பழக்கம், புஸ்தகம் விற்கிற பழக்கம் விற்கிறது இல்லை. ஓஹோ, இவர் கேசட் விற்கிறதா வந்தார் போல. கேசட் விற்கிறது தப்பு இல்லை, அது கடையில் வை. ஆலயத்தை வியாபாரத்தின் வீடாக மாற்றக்கூடாது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். ஒரு நாளும் தேவனுடைய வீட்டை என்னவாக்கக்கூடாது? கள்ளர் குகையாக மாற்றக்கூடாது. உங்கள் சரீரம்தான் தேவனுடைய வீடு. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய வீடாயிருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் தேவனுடைய வீடாயிருக்கிறது. இந்த தேவன் தங்குகிற வீட்டை நாம் திருடர்கள் தங்குகிற வீடாய் மாற்றக்கூடாது. நிறைய பேருக்கு, ஐயா ஒரு கருப்பு உருவம் அமுக்குது, ஏற்கனவே உள்ள கருப்பு உருவம் இருக்குது. நீ தேவனுடைய வீடாக வச்சிருந்தா தீய ஆவி தாக்காது. இந்த சரீரத்தை நீ கள்ளர் குகையா வைத்திருக்கிறியா இல்லை ஜெப வீடா வைத்திருக்கிறாயா? அதுதான் கேள்வி. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தானியேலில் பார்க்கிறோம், எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வப்பாட்டிகளும் குடித்தார்கள். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து இவன் சாராயம் குடிக்கிறதுக்கு, இவன் தண்ணி அடிக்கிறதுக்கு,
அந்த தேவனுடைய ஆலயத்தின் பொற்பாத்திரத்தை இவன் பயன்படுத்தினான். மினே மினே தெக்கேல் உற்பாசின், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுபட்டு காணப்பட்டாய். நிறைய பேர் எங்கள் சபையில் இருக்கிற அந்த கொஞ்சம் பேடு கொஞ்சம் கொடுங்க பிரதர், அந்த கீபோர்டு கொஞ்சம் கொடுங்க பிரதர்பாங்க. நான் தரமாட்டோமே. தேவனுடைய ஆலயத்தின் பொருட்களை உன் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்த நாங்கள் ஒரு நாளும் தரவே மாட்டோம். நாங்கள் சொல்லுவோம், நீ கேட்டதே தப்பு. அவரே ஆச்சரியப்படுவார், பாஸ்டர் என்ன இப்படி சொல்றீங்க? எஸ், தேவனுடைய ஆலயத்தின் பொருட்களை உடைய சொந்த உபயோகத்துக்கு நீ உபயோகப்படுத்தினால் மினே மினே தெக்கேல் உற்பாசின், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுபட்டு காணப்பட்டாய். ஆசீர்வாதம் வேணுமா? ஆலயத்தின் பொருட்களை உடைய சொந்த உபயோகத்துக்கு எடுத்து பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடு. ஆலயத்தின் பொருட்களை எடுத்துட்டு போகக்கூடாது. நிறைய சபைகளில் வெளியில் சொன்ன வெக்கம், அழுதா, துக்கம். பைபிள் வச்சிருந்தேன், பாதி பைபிளை காணும். கேட்டால் இது ஆவிக்குரிய திருட்டு. பாட்டு புஸ்தகம் வாங்கி வைங்க, 10 பாட்டு புஸ்தகம் வாங்கி வைங்க அவங்க ஜெப கூட்டத்தில். 3 மாதம் கழிச்சு பாருங்க, ஒரு புஸ்தகம் இருக்காது. ஒன்றும் வேண்டாம். எங்கள் சபையில் நிறைய ஆராதனை சீடி வச்சுருந்தோம். எப்படிதான் போகுதுன்னு தெரியல. காக்கா வந்து தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ தூரம் போறீங்க? நிறைய பேர் ஆராதிக்கிறவே பக்கு பக்குன்னு இருக்கும். எவ்வளோ செருப்பு தூக்கிட்டு போயிடுவானோ. இது பெரிய கொடூரம். தேவனுடைய ஆலயங்கள் நடக்கிற மிகப்பெரிய கொடூரம் என்னன்னா செருப்பு காணாமல் போகிறது. எப்படி அவன் ஆலயத்தில் வந்து திருடுறதுக்கு புத்தி வருது? எல்லா பாவத்தை தொலைக்கிறதால கோயிலுக்கு வந்த, அப்புறம் கோயிலில் வந்து பாவம் பண்ணினா 7 ஜென்மத்துக்கு பாவம் போகாது. ஜென்மெல்லாம் இல்லை, தப்பாக நினச்சிக்காது. Address: Pastor S. Chandrasekharan, Glorious Church, Old Number 13, New Number 23, Min Street, Kondithok, Chennai 600079, India. Cell number 9444069381, 9444178247. Website: www.gloriouschurchinpastorses.com. Email: chandrasekharan@pastorses.com, gloriouschurch@yahoo.com, www.youtube.com/gloriouschurchindia.